ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. ஐயோ மச்சி, வாயெல்லாம் ரொம்ப கசக்குது, கொஞ்சம் சர்க்கரையாவது கொடுங்க. நான் கொடுக்கவா? கேட்டா ஏய், சக்கரை கொடுக்கவான்னு கேட்டேன்டி. நீ ஒன்னும் கொடுக்கண்டா. இப்ப எதுக்குடா இங்க வந்த? இல்ல, என்னால தானே உனக்கு காய்ச்சல் வந்துச்சு, அதான் உனக்கு காய்ச்சல் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அல்ல, எனக்கு இப்படி இருந்தா உனக்கு என்னடா? அது இல்ல, உனக்கு மழையில நனைஞ்சதுனால காய்ச்சல் வந்திருந்தா நான் வந்து கேட்டிருக்க மாட்டேன். ஆனா உனக்கு மழையில நனைஞ்சதுனால காய்ச்சல் வரல, என்னாலதான் காய்ச்சல் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அதான் உனக்கு காய்ச்சல் வர்றதுக்கு நான் தானே காரணம். அதான் உனக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சான்னு கேட்கலான்னு வந்தேன். எனக்கு காய்ச்சல் சரியாயா என்ன, சரியாகலன்னா உனக்கு என்னடா? அல்ல, நான் தான் நேத்து என்கிட்ட பேசாதன்னு சொன்னல, அப்புறம் திரும்ப திரும்ப எதுக்குடா வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், யார பாத்திரி வெக்கமா இல்லையான்னு கேக்குற? என்கிட்ட இருந்து கிஸ்ஸையும் வாங்கிட்டு என்ன தூங்க விடாம பண்ணிட்டு நீ மட்டும் நிம்மதியா இருக்க, உனக்கு வெக்கமா இல்லையாடி? கிடப்பியாண்டா, என்ன உளற? நானாடி உளறேன்? நீ தாண்டி என்ன உளற வச்ச. நான் பாட்டுக்கு சிவனேன்னு நிம்மதியா இருந்தேன். நீ தாண்டி என்ன மழையில நினைக்கலாம் அப்படி இப்படின்னு ஏத்தி விட்டு கடைசியில எந்த நேரத்துல உன்னை கிஸ் பண்ணி தொலைஞ்சனோ தெரியல, படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. கண்ணை முன்னா உன்னை கிஸ் பண்ண தாண்டி கண்ணு முன்னாடி வருது. இங்க பாரு, நீ வர்றதுக்கு முன்னாடி படுத்தா நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன்டி. இப்ப என் தூக்கத்தையும் கெடுத்துட்டு நீ பாட்டுக்கு ஜாலியா இருப்பியா? உனக்கு தூக்கம் வரலன்னா அதுக்கு நான் என்னடா பண்ணணும்? உனக்கு கிஸ் கொடுத்ததுனால தாண்டி எனக்கு தூக்கம் வரல. இப்ப எனக்கு தூக்கம் வரணும்னா ஒழுங்கா நான் கொடுத்த கிஸ திருப்பி குடுறி. எடா திண்டி, நான் கூட நேத்து நீ என்ன கிஸ் பண்ணப்போ எதை தெரியாம தான் பண்ணிட்டேன்னு நினைச்சேன். ஆனா எப்ப கொடுத்த கிஸ திருப்பி கொடுன்னு வந்து கேக்குறியோ அப்பவே உன் புத்தி என்னன்னு நல்லா தெரியுது. நீலாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்ட. என் லைஃப்ல நான் எப்படியாவது பார்க்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் இருக்கான். அதே போல என் லைஃப்ல இதுக்கப்புறம் நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தன் நீதான். ஏய், ஒரு கிஸ் பண்ணதுக்காக எல்லாம் போய் ஏண்டி இப்படி எல்லாம் சொல்ற? அதே, எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு பொண்ணை கிஸ் பண்றது உனக்கெல்லாம் பெரிய விஷயமா இருக்காது. ஆனா எனக்கு அப்படி இல்ல. எனக்கு உன்னை பார்க்கவும் பிடிக்கல, உன்கிட்ட பேசவும் பிடிக்கல. எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்ல. ஏண்டி, நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றல்ல. சத்தியமா நான் உன்னை கிஸ் பண்ணணும்னாலாம் நினைக்கலடி. அப்படி நினைச்சிருந்தா நீ எங்க நிக்கலான்னு சொன்னப்போ வேண்டாம் வீட்டுக்கு போலான்னு சொல்லியிருப்பனா? நான் போலாம் போலான்னு சொன்னப்ப நீயா தானே இருன்னு சொன்ன. ஓ, அப்ப இப்ப நான் இருக்க சொன்னதுனால தான் நீ என்ன கிஸ் பண்ண. அப்ப தப்பெல்லாம் என் மேல தானே சொல்ல வரியா? ஏய், அப்படி சொல்லல, தப்பு என் மேலதான். ஆனா நான் வேணும்னு பண்ணல, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ல வரேன். நீ தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் அதுல இருந்து எனக்கு உன்னை பார்க்கவும் பிடிக்கல, உன்கிட்ட பேசவும் பிடிக்கல. எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம விடுறியா? விட முடியலடி. அதுலயும் நீ இப்படி பிடிக்கலன்னு சொல்லும் போது மனசுக்குள்ள என்னமோ பண்ணுது. படுத்தா தூக்கம் கூட வர மாட்டேங்குது. இங்க பாரு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்காக வரல. சரி, நீ என்கிட்ட நல்லா கூட பேச வேண்டாம். ஆனா நான் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. இல்லையா எனக்கு ஏதாவது பனிஷ்மெண்டாவது கொடு. உனக்கு நான் எதுக்குடா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்? என் லைஃப்ல உன்னை நான் ஒரு ஆளா நினைச்சாதானே உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், உன்னை மன்னிக்கணும். எனக்கு நீ யாரும் இல்ல, அப்புறம் எதுக்குடா நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்? எனக்கு இங்கே உன் கூட நின்று பேசுறதுக்கு கூட விருப்பம் இல்ல. நான் போறேன். இரு. நான் எதுக்கு இருக்கணும்? எனக்கு உன் கூட பேசவே பிடிக்கலன்னு சொல்றேன் இல்ல, நான் போறேன். இருன்னு சொன்னேன். பட்டில்ல, நான் போறேன். இருன்னு சொன்னேன். நீ சொன்ன நான் இருக்கணுமா? போடா. சேடா, என்ன பண்ற? கையை விடு. விட முடியலடி. நீ விடு விடுன்னு சொல்லும் போதெல்லாம் என்னால உன்னை விடவே முடியலடி. நீ ஏண்டி இங்க வந்த? உன்னை பாக்குற வரைக்கும் கனவுல வந்தவளை காதலிச்சுட்டு நிம்மதியா இருந்தேன்டி. ஆனா இப்போ கனவுல வந்தவளை காதலிக்கவும் முடியாம உன்னை விடவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏடா, விடுற கைய. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கப்புறம் என்கிட்ட நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிட்ட அப்புறம் நான் யாருக்காகவும் பார்க்க மாட்டேன். இப்பவே உன்னை பத்தி சேட்டுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லு, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்ப நீ என்கிட்ட பேசுவியா மாட்டியான்னு மட்டும்தான் எனக்கு தெரியணும். என்னடா மிரட்டுறியா? இல்ல இப்படி எல்லாம் மிரட்டினா உடனே பயந்துக்கிட்டு நான் உன்கிட்ட பேசுவேன்னு நினைக்கிறியா? அல்ல, நான் உன் கூட பேசாட்டி நீ என்னடா பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்க பாரு, நீ என்கிட்ட இப்ப பேசுற. ஏய், சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கூடி. என்கிட்ட இப்படியெல்லாம் யாரும் நடந்துகிட்டது இல்ல. நான் எவ்வளவுதான் சேட்டை பண்ணியிருந்தாலும் யாரும் என்னை இந்த மாதிரி எல்லாம் பார்க்கவே பிடிக்கல, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதப்போ அப்படியெல்லாம் என்கிட்ட சொன்னதில்ல. ஒருவேளை வேற யாராவது சொல்லியிருந்தா எனக்கு இந்த அளவுக்கு ஃபீல் ஆயிருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா நீ அப்படிலாம் சொல்லும் போதே எனக்கு அதை ஏத்துக்கவே முடியல.
நீ எப்பவும் போல என்ன கலாய்ச்சிக்கிட்டு என்ன திட்டிட்டு இருப்பல்ல, அப்படி இருந்தா கூட எனக்கு ஓகே தான். ஆனா இப்படி பார்க்கவே பிடிக்கல, பேச மாட்டேன்னு சொல்லாத ப்ளீஸ். சத்தியமாடி, படுத்தா தூக்கம் கூட வர மாட்டேங்குது. என்ன மன்னிச்சுட்டேன், என்கிட்ட பேசுறேன்னு மட்டும் சொல்லிட்டு நீ போ. பറ്റിல்லடா, உன்னை நான் மன்னிக்கவும் மாட்டேன், உன்கிட்ட பேசவும் மாட்டேன். அடியே அழகே, ஏ அழகே அடியே, பேசாம நூறு நூறா கூறு போடாத, வலியே வலியே, ஏ ஒளியே ஒளியே, நான் ஒன்னும் பூதமில்ல தூரம் ஓடாது, காதோடு நீ எரிச்ச வார்த்தை வந்து கீறுதே, ஆனாலும் நீ தெளிச்ச காதல் உள்ள ஊருதே, வாயாடி பேயாவும் தூக்கம் தூக்கி போற. எனக்கு என்ன பண்ற? சேட்டனை கூப்பிடவா? கூப்பிடுறி. என்ன விட்டா என்னமோ ரொம்ப பண்ற? எவ குட்டி நான் இந்த மாதிரி கெஞ்சினது இல்ல. அப்படி உன்கிட்ட தொங்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தாண்டி உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு நின்னுக்கிட்டு இருக்கேன். இல்லன்னு வையே, நீ பேசின பேச்சுக்கெல்லாம் சரிதான் போடின்னு போயிட்டே இருப்பேன். இல்ல உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? உனக்கும் மேல எத்தனையோ பொண்ணுங்களை நான் பார்த்திருக்கேன். நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல. ஒருத்தன் தெரியாம பண்ணிட்ட மன்னிச்சிருன்னு பின்னால வந்தா ஓவரா அலைய விடுவியா? உனக்கும் மேல அலைய விட வைக்க எனக்கு தெரியும். நான்லாம் நினைச்சா உன்ன இப்படிங்கிறதுக்குள்ள என் பின்னால வர வைப்பேன், பாக்குறியா? ஆனா நான் அதை பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு சீப்பானவன் இல்ல. எவளையும் பின்னால வர வைக்கணும்னு நான் நினைச்சதில்ல, எவ பின்னாலையும் நான் போனதில்ல. உன்கிட்ட மட்டும் தாண்டி ஏதோ புத்தி கிட்ட போய் தெரியாம அட்வான்டேஜ் எடுத்துட்டேன். ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் உன் பின்னால வந்தா என்ன என்னன்னு கேள்றி. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க, இனி எதுக்காகவும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நீயே என்கிட்ட வந்து பேசினாலும் நான் உன்கிட்ட பேச மாட்டேன். உன்கிட்ட நான் பண்ண எல்லாத்துக்குமே கடைசியா சாரி. இனி உன் பக்கத்துல கூட வர மாட்டேன். டிங்கு, வாயில இருந்து கையேடுறா. பெரிய பையன் ஆயிட்டல, இன்னும் வாயில கை வச்சுக்கிட்டு இருக்க. அக்கா, நீ எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான். அவன் எப்பவுமே இப்படிதான் வாயில கை வச்சுக்கிட்டே இருப்பான். அப்புறம் அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? வேப்பன் எடுத்து அவன் கையெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டாங்க. அப்பவும் அவன் அதை போய் கழுகிட்டு வந்துட்டு திரும்பியும் வாயில கை வச்சுக்கிட்டே இருப்பான். டிங்கு, அப்படியே பண்ண? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் வாயில கை வைக்க கூடாது. அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை கிண்டல் பண்ணுவாங்க. இல்ல, நான் வைக்க மாட்டேன். சரி, டிங்கு நல்ல பையன், சொன்னா கேட்டுக்குவான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நீ சொல்லும்போது வைக்க மாட்டேன்னு சொல்வான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, திரும்பியும் வாயில கை வச்சிருப்பான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சொன்னா டிங்கு கேட்பான், இனிமே வைக்க மாட்டான். என்னடா டிங்கு, அக்கா சொன்னா கேட்பல, இதுக்கப்புறம் வாயில கை வைக்க கூடாது. இல்லக்கா, வைக்க மாட்டேன். இல்ல இல்ல, போய் சொல்றான் போய் சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் அவன் வைக்க மாட்டான். நீ கொஞ்சம் சும்மா இருடி வாயாடி. ஆமா, நான் இருக்கும்போதே ஒழுங்கா படிக்க மாட்டேன். புக் எடுத்து வச்சுக்கிட்டு ஓப்பி அடிச்சிட்டு இருப்ப. இப்ப நானும் இல்ல, ஒழுங்கா படிக்கிறியா இல்ல அம்மாவை ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? அக்கா, என்ன நீ என்ன மட்டும் தான் நான் படிப்பேனா? என்ன என்ன நினைச்ச? நான்லாம் ஒன்னும் அம்மாவை ஏமாத்த மாட்டேன். ஒழுங்கா உட்காந்து படிப்பேன், தெரியுமா? நீ எந்த லட்சணத்துல படிக்கிறேன்னு எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரட்டும், அப்ப தெரியும். பாரு பாரு, அதுல நான் எல்லாத்துலயுமே 100க்கு 100 மார்க் வாங்கிடுவேன். 100 மார்க் எல்லாம் நீ வாங்க வேண்டாம். எல்லாத்துலயும் 35 எடுத்து பாஸ் ஆகு, அதுவே போதும். அப்புறம் நானே இன்னைக்கு காலையில கிளம்பி வீட்டுக்கு வரலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள அம்மாவும் நீங்களும் இங்க வந்துட்டீங்க. அது அம்மா தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு கூட்டிட்டு வந்துச்சு. ஐயோ, என்கிட்ட போன் கூட இல்ல. போன் இருந்திருந்தாலாவது காலையில நேரத்திலேயே அம்மாவுக்கு கூப்பிட்டு நாங்க ரெடியாகி வரேன், இங்க வராதீங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம். நீ அங்க வரேன்னா அப்ப சத்தி மாமாக்கு சாப்பாடு வேண்டாமா? சத்தி மாமாக்கும் சாப்பாடு கொடுக்கணும்ல, அதுக்கு தான் அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க. என்னடி சத்தி மாமான்னு? அவருக்கு என்ன எப்பவுமே நம்ம வீட்ல இருந்தா சாப்பாடு கொடுக்கணுமா? நான் இங்க இருக்கும்போது அம்மா இங்க சாப்பாடு கொண்டு வராங்க, சரி. நான் இல்லனா அவருக்கு எதுக்கு நம்ம வீட்ல இருந்து சாப்பாடு கொடுக்கணும்? ஐயா, நீங்க இருக்கிறதுனால தான் அம்மா இங்க சத்தி மாமாக்கு சாப்பாடு கொண்டு வராங்கன்னு நினைச்சியா? அப்படியெல்லாம் இல்ல. நீ இல்லனாலும் நீ வரதுக்கு முன்னாடியும் சத்தி மாமா நம்ம வீட்ல தான் சாப்பிடுவாரு. அவர் எதுக்கு நம்ம வீட்ல சாப்பிடுறாரு? அம்மாக்கு என்ன வேற வேலை இல்லையா? போற வரவங்களுக்கு எல்லாம் உட்கார்ந்து சாப்பாடு போட்டுக்கிறது தான் அம்மாவுக்கு வேலையா? என்னக்கா நீ இப்படி சொல்ற? சத்தி மாமா ஒண்ணு போற வரவங்க இல்ல. சத்தி மாமா நம்ம வீட்டுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு தெரியுமா? அம்மாக்கு எது வேணும்னாலும், மார்க்கெட் போகணும்னாலும், எங்க போகணும்னாலும் சத்தி மாமா தான் கூட்டிட்டு போவாரு. எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அப்புறம் அம்மாக்கு உடம்பு சரியில்லைனா கூட சத்தி மாமா தான் வந்து
உள்ள கிச்சன்ல சாப்பாடு வச்சிருக்கேன், நீயும் எடுத்து போட்டு சாப்பிட்டு சக்தி தம்பிக்கும் கொடு. அம்மா அது அங்க இருக்கட்டும், நான் இன்னைக்கு காலையில வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேம்மா. நான் வீட்டுக்கு வந்தே சாப்பிட்டுக்கிறேன். வீட்டுக்கு வரியா? எதுக்கு? என்னம்மா எதுக்குன்னு கேக்குறீங்க? எனக்கு கொஞ்ச நாள் வந்து அங்க வீட்டுல இருக்கணும் போல இருக்குமா. இல்ல கொஞ்ச நாள் வந்து இருக்கலான்றதுக்கு நீ என்ன வெளியூருக்கா கல்யாணம் முடிச்சு போயிருக்க? இங்க பக்கத்துல தானே இருக்க, எப்பவுமே எங்களை பாத்துக்கிட்டே தானே இருக்க, அப்புறம் என்ன தனியா வீட்டுல வர வந்து இருக்கணுமா? அம்மா என்னம்மா இப்படி சொல்றீங்க? பக்கத்துலயே இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதாம்மா? விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் நடந்தது கல்யாணம் தான், நீங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டீங்க, அதனால நான் இங்க இருக்கேன். ஆனா அதுக்குன்னு அம்மா வீட்டுல வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கிறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையாம்மா? உரிமை இல்லாம இல்ல கையில வந்து இருக்கலாம். ஆனா இப்ப கல்யாணமாகி 3 நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள அங்க வந்து இருக்கேன்னா? அதுவும் இல்லாம இல்லாட்டியும் உன்னையும் சக்தி தம்பியும் மறு வீட்டுக்குன்னு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு 2-3 நாள் வச்சு விருந்தெல்லாம் வச்சு அனுப்பணும். ஆனா அது 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா வந்து இருந்துட்டு போறதுன்னா பரவாயில்ல. ஆனா இன்னும் 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்க கூட இல்ல. இந்த நிலைமையில உங்களை மறு வீட்டுக்குன்னு கூட்டிட்டு போய் எங்க தங்க வச்சா சக்தி தம்பிக்கு தான் கொஞ்சம் சங்கடமா இருக்கும். அதனாலதான் நான் கூட்டிட்டு போல. சரிம்மா, ஆனா இப்ப எனக்கு இங்க இருக்கும்போது வேற யார் வீட்லயும் இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாவே இருக்க முடியல. நம்ம வீட்ல வந்து ஒரு 2 நாளாவது நிம்மதியா இருக்கணும் போல இருக்குமா. இப்படி யார் வீட்லயோ இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றல, இந்த நினைப்பு சரியாகணுங்கிறதுக்காக தான் கையில் நான் உன்னை இங்க இருக்க சொல்றேன். நீ நம்ம வீட்டுக்கு வா, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா கொஞ்ச நாள் போகட்டும், ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அதுக்கப்புறமா வந்து வேணா இருந்துக்கோ. அதுவும் இல்லாம இப்போ உன்னால நம்ம வீட்டுக்கு வரவும் முடியாது. ஏன்னா ஊர்ல பெரியம்மாவுக்கு உடம்பு சரியானு சொன்னாங்கல்ல, நான் டிங்குவையும் பிங்குவையும் கூட்டிட்டு பெரியம்மா வீட்டுக்கு போய் ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு வரலான்னு இருக்கேன். அம்மா என்னம்மா சொல்றீங்க? ஊருக்கு போறீங்களா? டிங்குவையும் கூட்டிட்டு போறேங்கிறீங்க, என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போறீங்க? நானும் வரேம்மா. உன்னை எங்கடி தனியா விட்டுட்டு போறேன்? உன்னை உன் புருஷனோட தானே விட்டுட்டு போறேன். இல்லைனாலும் உன்னை கூட்டிட்டு போக முடியாது கையல். ஏன்னா இங்க நடந்த கல்யாணம் பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே உன் பெரியம்மாவுக்கு யாருக்குமே தெரியாது. நான் போய் தான் பொறுமையா சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். நீ இங்கே இரு, நான் போயிட்டு ஒரு 10 நாள்ல வந்துருவேன். அப்புறம் இன்னொரு விஷயம் கையில, நான் வரதுக்கு 10 நாள் ஆகும். இவ்வளோ நாள் நான் தான் சமைச்செல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் இந்த 10 நாள் நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். என்னம்மா சொல்றீங்க? எனக்கு சமைக்கலாம் தெரியாதேம்மா. ஆமா, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இன்னும் சமைக்க தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன பண்றது? நாளா கல்யாணம் முடிச்சு வரும்போது எனக்கு தான் சமைக்க தெரியாது. வந்து எல்லாம் ஒன்னொன்னு அப்படியே பண்ணி கத்துக்கிறது தான். அதுலயும் இப்ப என்ன எங்க காலம் மாதிரியா? இப்பதான் போன்லயே இந்த யூடியூப் அது இதுன்னு அதெல்லாம் சமையலாம் வருது, அதையெல்லாம் பார்த்து எதையாவது சமையல் பண்ணு. என்னம்மா இங்க பாரு கையில, இன்னும் நீ சின்ன பிள்ளை கிடையாது, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சமையல வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். நான் வர வரைக்கும் நல்லபடியா சமைச்சு சக்தி தம்பிக்கும் கொடுத்து வீட்டுல எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்க. அப்புறம் என்ன சந்தேகம்னாலும் என்ன வேணும்னாலும் எல்லாம் உன் புருஷன்கிட்டயே கேளு. நான் ஊருக்கு போயிட்டு 10 நாள்ல வந்துடுறேன். ஏ பிங்கோ டிங்கோ வாங்க, ஊருக்கு போகணும், கிளம்புங்க. ஹை ஜாலி, ஊருக்கு போறோம். அப்ப 10 நாள் ஸ்கூல் போக வேண்டாம். ஜாலி 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 ஜாலி, ஊருக்கு போறோம் ஜாலி, ஸ்கூல் போக வேண்டாம் ஜாலி. ஐயோ அம்மா, என்ன இப்படி திடீர்னு ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க? ஐயோ, இன்னைக்கு எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு அம்மா வீட்டுக்கு போயிடலாம். ஒரு 10 நாள் அங்க அம்மா வீட்டை நிம்மதியா இருந்துட்டு வரலான்னு பார்த்தா அம்மா வேற இப்படி நம்ம தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. இதுல வேற நான் தான் சமைக்கணும், வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும்னு வேற சொல்லிட்டு போயிட்டாங்க. வீட்டு வேலை பார்க்கறது கூட பரவாயில்ல, ஆனா சமைக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்? எனக்கு வேற சமைக்கவே தெரியாதே. எனக்கு சமைக்கிறதுக்கே என்ன பண்ணுவேன்னு தெரியல, இதுல வேற அவனுக்கும் சேர்த்து சமைச்சு போட்டு பாத்துக்கணும்னு வேற அம்மா சொல்லிட்டு போறாங்க. நானும் ஒன்னும் அவனுக்கு சமைக்க மாட்டேன். என்ன காலையில கிளம்பி அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா, எந்திரிச்சு வரதுக்குள்ள கிளம்பி போயிருப்பான்னு பார்த்தா இன்னும் போகாம உட்காந்துருக்கா. ஐயோ, ஏற்கனவே இங்க இருக்க கஷ்டமா இருக்குன்னு தான் அம்மா வீட்டுக்கு போய் 10 நாளைக்கு நிம்மதியா இருந்துட்டு வரலாம்னு நினைச்சோம். ஆனா அம்மா வேற இப்ப ஊருக்கு போயிட்டாங்க. முன்னாடியாவது பரவாயில்ல, சாப்பாடு கொடுக்கறதுக்காக அம்மா இங்கேயாவது வருவாங்க. ஆனா இப்போ அம்மாவும் வர மாட்டாங்க. 10 நாளைக்கு அம்மா பிங்கு டிங்கு யாரையும் பார்க்க கூட முடியாது. ஏற்கனவே இந்த வீட்டுல என்னமோ தனியா இருக்கிற மாதிரி இருக்கு, இதுல அவங்கள பார்க்க கூட முடியாது. இன்னும் கஷ்டமா இருக்கும். மியாவ். ஐயோ, நான் இல்லைங்க, போனேன். என்ன ரூம்மேட் மேடம், காலையில கிளம்பி அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்க, இன்னும் போலியா? இங்க பாருங்க, நான் ஏற்கனவே டென்ஷனா இருக்கேன். தேவையில்லாத பேசி என்ன இன்னும் டென்ஷன் பண்ணாதீங்க. ஐயோ, எதுக்குங்க டென்ஷன்? சரி, என் கூட இருக்கிறதுக்கு தான் டென்ஷனா இருக்குது. அம்மா வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்க போறேன்னு சொன்னீங்களே, ஏன் நிம்மதியா இருக்கிறதுக்கு போலியான்னு கேட்டேன். இது ஒரு தப்பா? இல்ல நடந்து போக கஷ்டமா இருக்கா? சொல்லுங்க, நான் வேணா டிராப் பண்றேன். ஒன்னும் தேவையில்லை, நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். ஐயோ, நான் என் வேலையை தாங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி காலையிலேயே கிளம்பி அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா, ஆனா இன்னும் போகாம உட்காந்துருக்கா. அப்போ என்னாச்சு? புருஷனை விட்டு பிரிஞ்சு போக மனசு இல்லாம உட்காந்துருக்காளா? இனி அவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக புருஷனுக்கு லீவ் போடணுமா? அதெல்லாம் கேட்கணும்ல, அதானே என் வேலை. ஹலோ ஹலோ, சும்மா சும்மா பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லாதீங்க, எனக்கு அப்படியே கோவமா வருது.
நீங்க கூட தான் என்ன ரூம்மேட்னு சொல்லும்போது எனக்கும் கோவம் வருது. அதுக்கு நீங்க சொல்லாமையா இருக்கீங்க? சொல்லிட்டு தானே இருக்கீங்க. அதே மாதிரி என் பொண்டாட்டியை நான் பொண்டாட்டின்னு தானே சொல்ல முடியும். ஐயோ நீங்க என்னமோ சொல்லிட்டு போங்க, எனக்கு என்ன. சரி, அம்மா வீட்டுக்கு போறேன், நீங்க ஏன் போல? ஐயோ அம்மா ஊருக்கு போயிட்டாங்க, அதனாலதான் ஊருக்கு போலன்னு சொன்னா இவன் ஓவரா பண்ணுவானே. நீங்க சொல்லலைனாலும் நான் ஓவரா தான் பண்ணுவேன். ஏன்னா லட்சுமி அக்கா போகும்போது ஊருக்கு போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. வர்றதுக்கு 10 நாள் ஆகுமாமே. அப்ப 10 நாள் மேடம் இந்த இடத்த விட்டு நகர முடியாது. அப்படின்னு யார் சொன்னா? ஏன் அம்மா வீடு இல்லைன்னா எனக்கு இந்த ஊர்ல வேற யாரையுமே தெரியாதா? நான் என் ஃப்ரெண்ட் ஐஷு வீட்டுக்கு போவேன். போங்க, அது என் மச்சான் வீடு தான், நானும் வருவேன். மேடம் நீங்க எங்க போனாலும் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னா போட்ட முடிச்சு அவ்வளவு ஸ்ட்ராங்கா போட்டிருக்கேன். ஹலோ. ஐயோ நீங்க ஹலோன்னு சொல்லும்போது தாங்க ஞாபகத்துக்கு வருது. அது கல்யாணமாகி என் பொண்டாட்டிக்கு நான் எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கல. அதனால ஒரு கிஃப்ட் வாங்கினேன். அதை நைட்டே கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். இந்தாங்க. என்ன இது? இங்க பார்த்தா தெரியல, மொபைல் போனுங்க. அது தெரியுது, எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆஸ் அ ரூம்மேட்டா ஒரு ரூம்மேட் கிட்ட இருந்து நீங்க மொபைல் போன் எல்லாம் கிஃப்டா வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் பொண்டாட்டி கிட்ட மொபைல் போன் இல்ல. நான் வேற வேலைக்கு போயிருவேன், அவ வீட்டுல தனியா இருப்பா. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கால் பண்ணணும்ல, அதுக்காவது ஒரு மொபைல் போன் வாங்கி கொடுக்கணும்னு தான் வாங்கிட்டு வந்தேன். அப்படி என்னதான் எமர்ஜென்சி இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. அப்படி அவசியம் வராதுன்னெல்லா சொல்ல முடியாதுங்க. சரி, இந்த மொபைல் போனை என்னோட கிஃப்டா நீங்க யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா இது ஒரு லேண்ட்லைனாவது யூஸ் பண்ணி எனக்கு கால் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.